எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூடான கோடை நாளில் ஒரு எறும்பு ஒரு ஆற்றின் கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தது. அது மிகவும் தாகமாக இருந்ததால் சிறிது நேரம் தேடிய பிறகு ஆற்றில் பாயும் ஒரு சிறிய ஓடையை கண்டது. அது தண்ணீர் குடிக்க குனிந்தபோது வழுக்கி தண்ணீரில் விழுந்துவிட்டது. நீரோட்டம் பலமாக இருந்ததால் சிறிய எறும்பு மிதக்க போராடியது. அது மூழ்கி விடுவோம் என்று பயந்து யாராவது உதவுங்கள் உதவுங்கள் என்று கத்தியது. ஆனால் யாரும் அருகில் இல்லை. அப்போது ஒரு புறா ஆற்றின் மேலே உள்ள ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. தண்ணீரில் போராடும் சிறிய எறும்பை கண்டு விரைவாக கீழே பறந்து வந்து புறா மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து எறும்புக்கு அருகில் போட்டது. எறும்பை இலையில் ஏற புறா அழைத்தது. எறும்பு இலையில் ஊர்ந்து ஆற்றங்கரையில் பாதுகாப்பாக மிதந்து சோர்வாகவும் நனைந்ததாகவும் கரையை வந்து அடைந்தது. இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று எறும்பு புறாவை பார்த்து நன்றி கூறியது. புறாவும் மெதுவாக சிரித்துவிட்டு மற்றவர்களுக்கு அன்பு காட்டு என்று கூறிவிட்டு பறந்து சென்றது. சில நாட்களுக்கு பிறகு எறும்பு ஒரு வயலுக்கு அருகில் நடந்து கொண்டிருந்த போது கையில் ஒரு வேடன் வில்லை ஏந்தி ஒரு புல்வெளியாக நடந்து செல்வதை கண்டது. அருகில் உள்ள ஒரு கிளையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த புறாவை நோக்கி அவர் நேராக குறிவைத்தார். அந்த புறா ஆபத்தை அறியாமல் இருந்தது. எறும்பு தன்னை புறா எப்படி காப்பாற்றியது என்பதை நினைவு கூர்ந்து ஒரு கணங்கூட வீணாக்காமல் அந்த மனிதனின் காலில் ஓடி சட்டென எறும்பு கடித்தது. அதன் பின் அந்த மனிதன் ஐயோ என்று கூறி வில்லம்பை குறி தப்பிக்க விட்டார். சத்தம் புறாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது சரியான நேரத்தில் பறந்து சென்றது. புறா வானத்தில் உயரமாக பறந்து செல்வதை எறும்பு மகிழ்ச்சியுடன் பார்த்தது. அதன் பின் புறா எறும்பிடம் வந்து நன்றி கூறியது. அதுபோலவே நண்பர்களே, நாம் பிறருக்கு நல்லது செய்தால் நமக்கும் நல்லதே வந்து சேரும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.